தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்தருளும். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. பொது காலத்தின் 9ஆம் வாரம் ஜூன் 4 வியாழக்கிழமை வைகாசி 21. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். முதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆம், எம் அன்பான இயேசுவே, இதோ இந்த இனிமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அந்த நாள் கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து புதிய விடியலில் எங்களை வழிநடத்தியவரே இயேசுவே, மதுரமான திரு இருதயமே, உமது அன்புக்கும் பாசத்துக்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபைக்கும் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்மை கூக்குரலிடும் உம் பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டருளும். எங்களுக்கு தேவையான உமது ஆசிரியை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உமது தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பியருளும். எங்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம பலன்களெல்லாம் தந்து எங்களை வழிநடத்தியருளும். எங்களை உமது கோட்டையின் அரணாக இருந்து இந்த நாளிலே கரம் கோர்த்து எங்களை வழிநடத்தியருளும். எங்களுடைய உடலில் உள்ள நோய்கள், பிணிகள், பாவங்கள், பலகீனங்கள் அத்தனையும் அகற்றி எங்களுக்கு முழு பலத்தையும் சக்தியும் உமது நாமத்தினால் நிரப்பி எங்களை வழிநடத்தியருளும். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும், சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக அன்பான ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே இன்று தங்களுடைய கல்வி ஆண்டின் முதல் நாளை துவங்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே என் பிள்ளைகளுடைய இந்த கல்வி ஆண்டின் முதல் நாளிலே எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற, எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இருபால் ஆசிரியர்கள், இருபால் மாணவர்கள் மற்றும் உள்ள அனைத்து பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதிக்க, தொடர்ந்து எங்களுடைய தமிழக அரசை ஆளுகின்ற ஒவ்வொரு நபரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி படிகளில் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் துணையாக நின்று வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தேவையான அருள்மழையையும் ஆசீர்வாதங்களையும், என் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் ஒரு இருதய ஆசீரால் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய, குறிப்பாக படிப்பினுடைய முதல் நாளை துவங்குகின்ற நம் பிள்ளைகளுக்கு இனிய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.